தாசன். அடியேன் தாசன். என்ன பெரிய நம்பிகளே, மலராண்டான், நீங்கள் இருவரும் இங்கு எப்படி? சுவாமி, முதலில் அந்த தீர்த்த குடத்தை இப்படி தாருங்கள். இருக்கட்டும் மலராண்டான். பரவாயில்லை சுவாமி, அடியேனிடம் கொடுங்கள். பெரிய நம்பிகளே, அடியேனால் இதை நம்பவே முடியவில்லை. இங்கு வர மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்களே. தகவல் தெரிவித்திருந்தால் கீழ்த்திருப்பதி வந்து அடியேன் தங்களை அழைத்து வந்திருப்பேனே. தாங்கள் பல நாள் மலை ஏறியும் இறங்கியும் சிரமப்பட்டு செய்யும் காரியத்தை நாங்கள் ஒரு நாள் செய்வது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல சுவாமி. அப்படி அல்ல, அடியனுக்கு இது பழகி போய்விட்டது. பல வகை மிருகங்கள் நடமாடும் மலைப்பிரதேசம் இது. தாங்கள் முன்னறிவிப்போடு வருவதுதான் உச்சிதமானது. சரி, வாருங்கள், நாம் முதலில் அடியனின் அகத்தை நோக்கி செல்லலாம். நாங்கள் தங்கள் அகத்திலிருந்துதான் வருகிறோம். சற்று நேரம் உட்கார்ந்து நீர்மோர் அருந்திய பின்தான் தங்களை காணலாம் என்று உங்கள் வழிபார்த்து நடந்து வந்தோம். அது மட்டுமல்ல, தங்களிடம் தனித்து பேச வேண்டிய அவசியம் உள்ளது. அப்படியா? சுவாமி, தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். எந்த தைரியத்தில் பல வருடங்களுக்கு முன்பு இம்மலையில் தங்க தாங்கள் இங்கு வந்தீர்கள்? எம்பெருமான் திருவேங்கடமுடியான் இங்கு இருக்கிறான் என்ற தைரியத்தில் தான். சுவாமி, இச்சமயத்தில் தங்களிடம் அடியேன் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இங்கு வரும்போது பெரிய நம்பிகளிடத்தில் இருந்த மனோதிடம் அடியேனிடம் இல்லை. கீழ்த்திருப்பதியிலிருந்து மலையேறி வரும்போதுதான் இது எவ்வளவு கடுமையான ஆபத்தான மலை என்பது தெரிய வந்தது. இப்படிப்பட்ட இடத்தில் பெருமாளுக்கு சேவை செய்யும் உங்களை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும். மலராண்டான், உமக்கு ஒன்று தெரியுமா? நம் ஆச்சாரியர் திருமலை நம்பிகளிடம் திருமலை சென்று திருவேங்கடனுக்கு தீர்த்த கைங்கரியத்தை நித்தியப்படி செய்து வா என்று சொன்னவுடன் சற்றும் தயங்காமல் இங்கு வந்து அக்காரியத்தை இன்றளவும் பங்கமில்லாமல் செய்து வருகிறார். ஆஹா, தங்களுடைய ஆச்சாரிய விசுவாசம் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அதனால் தானோ என்னவோ தங்கள் பெயரை எப்போது அவரிடம் உச்சரித்தாலும் நம் ஆச்சாரியர் ஒரு தட அக்கார அடிசலை உண்டது போல் பேரானந்தம் கொள்கிறாரோ? அப்படி இப்படி என்று அக்கார அடிசலுக்கு வந்து விட்டீர்களே. அது ஆனந்தத்தை விவரிக்க அடியனுக்கு வேறு வார்த்தை உதாரணம் சொல்ல தெரியவில்லை. பரவாயில்லை மலராண்டான், அகத்திற்கு சென்றதும் அவசியம் அக்கார அடிசல் செய்து உமக்கு பரிமாற சொல்கிறேன், போதுமா? திருமலை நம்பிகளே, தாங்கள் இப்போது கடந்து வந்த தொலைவு மிகவும் அதிகம்தானே? இல்லை பெரிய நம்பிகளே, முன்பெல்லாம் அடியேன் வெகு தொலைவில் உள்ள பாப விநாசம் என்ற இடத்திலிருந்துதான் தீர்த்தம் கொண்டு வருவேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை. திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன் ஒரு வேடனாக வந்து ஒரு அம்பை பூமியில் எய்து இங்கு அருகாமையிலேயே தீர்த்தம் கிடைக்கும்படி செய்துவிட்டான். அவ்விடத்திற்குத்தான் ஆகாச கங்கை என்று பெயர் ஏற்பட்டது. இப்போது ஞாபகம் வருகிறது. முன்பே தாங்கள் ஆகாச கங்கை எனும் இடம் பற்றி கூறியிருக்கிறீர்கள். மொத்தத்தில் தாங்கள் புரியும் கைங்கரியம் அபாரமானது. அடியேன் அப்படி நினைக்கவில்லை பெரிய நம்பிகளே. இந்த கடையனுக்கும் ஒரு பாக்கியம் அருள வேண்டும் என்று அந்த எம்பெருமான் இப்படி ஒரு பணியை கொடுத்துள்ளான். அந்த கோவிந்தனுக்கு அனந்தமான நன்றிகள். திருவேங்கடம் என்பதில் வேம் என்றால் பாபம், கடையதி என்றால் தொலைவது, அழிவது என்று பொருள். அப்படி பாபம் தொலையும் வகையில் அடியனுக்கு இங்கு ஒரு வாய்ப்பை தந்துருளி இருக்கிறான் அந்த திருவேங்கடன். சரி பெரிய நம்பிகளே, திருமலை தெய்வத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். தாங்கள் இருவரும் என்ன காரணமாக அடியனை காண வந்தீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள். அவசியம் நம்பிகளே. நம் ஆச்சாரியரின் மனநிலையும் அவரது செயல்பாடுகளும் தாங்கள் அறியாதது அல்ல. ஆச்சாரியர் ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொண்டு விட்டால் அதை எளிதில் கைவிடுவதில்லை. நாம் குடும்ப பந்தத்தில் சில விஷயம் ஆக வேண்டும் என்று நினைத்து அது நடக்காமல் வேறு சில நிகழ்வுகள் மனதிற்கு சற்று பிடித்ததாக நடந்துவிட்டால் அந்த அளவில் திருப்தியாகி ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயத்தை நாம் விட்டு விடுவோம். ஆனால் நம் ஆச்சாரியர் அப்படி அல்ல. அவர் சிந்திக்கும் பல விஷயங்கள் பொதுநல நோக்கம் கொண்டதும் சமுதாய அக்கறை உடையதும் ஆகும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பை எக்காலத்திலும் அவர் மறப்பதில்லை. அந்த விஷயத்தை யாரிடம் அவர் ஒப்படைத்தாலும் அதனுடைய பூரணத்துவத்தை, முழுமையை, அபிப்பிராயத்தை அறிய அவர் நிச்சயம் விரும்புவார். அப்படி ஒரு காரியத்தை தங்களிடம் ஒப்படைத்திருந்ததாக தெரிவித்தார். தாங்கள் சொல்ல வந்தது அடியனுக்கு புரிகிறது பெரிய நம்பிகளே. ராமானுஜனை பற்றிய விஷயத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம் திருமலை நம்பிகளே. ராமானுஜன்
நம் மடத்திற்கு வந்து கைங்கரியம் புரிவது பற்றி தாங்கள் சோமயாஜியிடம் தெரிவித்தீர்களா? அவர் அதற்கு என்ன சொன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? பெரிய நம்பிகளே, நம் ஆச்சாரியர் ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறார் பார்த்தீர்களா? அடியேன் அன்று அவர் ஏதோ வாய் வார்த்தையாக சொல்கிறார், பின்னர் அதை பற்றி நினைக்க மாட்டார் என்று எண்ணினேன். ஆனால் அதற்காக தங்களையே திருமலைக்கு அனுப்பி வைப்பார் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நம் சிந்தனையில் சில நேரங்களில் சுயநலம் கலந்திருக்கும். ஆனால் ஆச்சாரியரின் சிந்தனையில் ஆன்மீக தேடலும் சமுதாயத்திற்கு அடுத்து தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதும் தான் மேலோங்கி இருக்கிறது. அதை உணர்ந்துதான் அடியேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு நேரே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தேன். சோமயாஜியையும் காந்திமதியையும் அருகில் அமர்த்திக் கொண்டு நம் ஆச்சாரியரின் விருப்பத்தை தெரிவித்தும் விட்டேன். சோமயாஜி ஒப்புக்கொண்டு விட்டாரா? மறுப்பேதும் சொல்லாததால் சோமயாஜிக்கு விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் காந்திமதிதான் மிகவும் கலங்கி போய்விட்டாள். அடடா, எதனால் அப்படி கலங்க வேண்டும்? உமக்கு தெரியாததல்ல நம்பிகளே, ராமானுஜன் தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை. எனவே தன்னை விட்டு பிரிந்து ராமானுஜன் ஸ்ரீரங்கம் செல்வது அவளுக்கு வேதனையாகப்படுகிறது. ஏற்கனவே அவன் லௌகீக விஷயத்தில் அவ்வளவாக நாட்டம் இல்லாமலும் சத் விஷயங்களிலும் ஆன்மீகத்திலும் அதன் மூலம் சமூக மேம்பாடு அடைவது பற்றியும் சிந்தனையை செலுத்தி வருகிறான். அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அடியேனும் அவன் நிலை பற்றி அறிந்து கொண்டேன். தன் குடும்பம் தன்னலம் என்ற போக்கே அவனிடம் கடுகளவும் இல்லை. நம் ஆச்சாரியர் காஷாயம் தரித்து ஒரு சன்னியாசியாக எதை சிந்திக்கிறாரோ அதை ராமானுஜனும் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டே இந்த வயதிலேயே அதை சிந்திக்கிறான். வேறு ஒரு வேறுபாடும் அவர்களிடையே அடியேனால் காண முடியவில்லை. பலமுறை அடியே நம் ஆச்சாரியரை பற்றியும் அவரது சீரிய தொண்டை பற்றியும் சோமயாஜியிடமும் காந்திமதியிடமும் கூறியிருக்கிறேன். எனவே காந்திமதி எங்கே நம் ராமானுஜன் ஸ்ரீரங்கம் சென்றால் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே மறந்து விடுவானோ, ஆச்சாரியர் சேவையிலேயே முழுகி விடுவானோ என்று கலங்குகிறாள். சாதாரணமாக இந்த அளவுக்கு அவள் மனவேதனை அடைந்து அடியேனும் பார்த்ததில்லை. பேசிக்கொண்டே இருந்தவள் அழுது கொண்டே அவ்விடத்திலிருந்து அகன்று விட்டாள். அடியேனும் அத்தோடு அவ்விஷயத்தை விட்டுவிட்டேன். திருமலை நம்பிகளே, தங்கள் சங்கடம் அடியேனுக்கு புரிகிறது. தங்களால் பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள். எனவே ஒரு வரைமுறைக்கு மேல் தங்களால் முயற்சி செய்ய இயலாது. அடியேனின் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே தெள்ளத் தெளிவாக உணர்த்தி விட்டீர்கள் நம்பிகளே. அடியனுக்கு மற்றொரு உபாயம் தோன்றுகிறது. அது தங்களால் சாத்தியம் என்றும் படுகிறது. சொல்லுங்கள் திருமலை நம்பிகளே, அடியேனால் முடிந்தவரை அதை செயல்படுத்த பார்க்கிறேன். தாங்கள் சிரமம் பாராமல் ஸ்ரீரங்கம் செல்லும் முன் ஸ்ரீபெரும்புதூர் செல்லுங்கள். அடியனுடைய தங்கைக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய மனதை மாற்றி சில நாட்கள் கைங்கரியத்திற்கு பிறகு ராமானுஜன் உங்களிடமே திரும்பி வந்துவிடுவான் என்று எடுத்து கூறி நம் ஆச்சாரியரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியுமா என்று பாருங்களேன். இம்முயற்சியை தங்களால் செய்ய முடியுமா? அவசியம் முயல்கிறேன் நம்பிகளே. அதன் பலன் என்ன என்பதை பகவானிடமே விட்டுவிடுவோம். அனைத்தும் காலத்தை கையில் சுழற்றும் பெருமாளின் வசம் உள்ளது. முயற்சி மட்டுமே நம்முடையது, பலன் அவனுடையது. ராமானுஜன் நம் ஆச்சாரியருக்கு சேவை செய்ய வேண்டுமென்று இந்த திருவேங்கடன் நினைத்துவிட்டால் அதை யாரால் மாற்ற முடியும்? நாங்கள் இன்றே ஸ்ரீபெரும்புதூருக்கு புறப்படுகிறோம். அக்கா, என்னடி? நீ துவைத்து பிழிந்து போட்டிருந்த துணிகளை எல்லாம் புழக்கடையிலேயே கொடியில் உலர்த்தி விட்டேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? உன் அத்திம்பேர் எங்கே என்று தேட வேண்டும். என்னக்கா சொல்கிறாய்? பின்ன என்ன, உன் அத்திம்பேரிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டும். நல்ல சமயத்தில் கண்ணிலேயே படமாட்டார். எங்கேதான் போனாரோ? என்னக்கா நீ? அத்திம்பேரும் என் அகத்துக்காரரும் தான் எங்கோ வெளியில் போனார்களே, நீ கவனிக்கவில்லையா? சரிதான், வெளியே போய்விட்டாரா? ராமானுஜன் பிறந்த நாளைக்கு புது வேஷ்டியும் உத்திரியமும் வாங்கி வைத்திருக்கிறேன். இதை கொண்டு போய் பூஜை உள்ளில் பெருமாள் திருவடியில் வையுங்கள் என்று சொல்லியிருந்தேன். அதையும் மறந்து விட்டாரா? நல்ல வேளை, சற்றென்று ஞாபகம் வந்தது, செய்து விட்டேன். ஒருவேளை அத்திம்பேரும் செய்து விட்டாரோ என்னவோ? சரியாக பார்த்தாயா? அதை பார்க்காமலா பெரிய பிராட்டி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, மோர்க்குழம்பை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து விட்டேன்.
நீ அதில் கொத்தமல்லி சேர்ப்பாயா மாட்டாயா? எங்கள் அகத்தில் சேர்ப்போம். என் மாமியாருக்கும் பிடிக்கும். கறிவேப்பிலை சேர்த்தாயோ இல்லையோ? போதும், கொத்துமல்லி சேர்க்க வேண்டாம். அது என்னவோ கோவிந்தனுக்கு பிடிப்பதே இல்லை. என்ன பெரியம்மா, அம்மாதான் மோர் குழம்புக்கு கொத்துமல்லி சேர்க்கிறாள் என்று பார்த்தால் நீயுமா என்று முகத்தை சுளிப்பான். என்ன பெரிய பிராட்டி, இன்று உன் அக்காவின் பேச்சில் தலிகை மனம் வீசுகிறதே. அதை விடுங்கள். நீங்களும் அத்திம்பேரும் இருவருமாக எங்கே போய்விட்டீர்கள்? அக்கா உங்களை தேடு தேடு என்று தேடிக் கொண்டிருக்கிறாள். நீ சொல்ல வேண்டியது தானே, இன்ன இடத்திற்கு போயிருக்கிறார்கள், இதோ வந்து விடுவார்கள் என்று. இன்ன இடமா? சரிதான். எந்த இடத்திற்கு போனீர்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? அடடா, மதுரமங்கலத்தை விட இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் பெரிய கடை இருக்கிறது, இங்கேயே வாங்கிக் கொள்ளலாம் என்று நீதானே சொன்னாய். அதுதான் சட்டக்கரையும் கூட அழைத்து சென்று வாங்கி கொண்டு வந்தேன். இரு, இதை உள்ளே வைத்துவிட்டு வந்து விடுகிறேன். இந்த புதிய வேஷ்டி உத்திரியத்தை பெருமாள் திருவடியில் வைக்க சொன்னேன். நீங்கள் அதை வைக்கவில்லை போலிருக்கிறது. மறந்து விட்டேன். சரி, நீ வைத்து விட்டாயா? இப்போதுதான் வைத்தேன். நல்லது. அமுதா மாமி, பாட்டி, முக்கியமாய் தஞ்சாம்பாள் இவர்களையெல்லாம் கூப்பிடவில்லையா? சரிதான். போன வாரம் யாரோ தெரிந்தவர்கள் திருமலைக்கு போனார்கள். அவர்கள் மூலம் அண்ணாவையும் மன்னியையும் உன் பிறந்த நாளைக்கு வரச் சொல்லலாம் என்றிருக்கிறேன் என்றேன். அதற்கே அப்படியெல்லாம் பிறந்த நாளை பெரிதாக கொண்டாட தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் உங்கள் அருமை மகன் ராமானுஜன். நான் இன்னும் இவர்களை எல்லாம் கூப்பிட்டால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன, ராமானுஜனும் கோவிந்தனும் அகத்திற்கு வந்து விட்டார்களா? இல்லை, வரும் நேரம்தான். வாருங்க. இப்பொழுதுதான் உன் சித்தி நீங்கள் வரும் நேரம்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். எங்கே போயிருந்தீர்கள்? கோவிலுக்கு. கோயிலில் இன்று என்ன பிரசாதம்? சர்க்கரை பொங்கலா, வெண்பொங்கலா, இல்லை வெறும் சுண்டலா? கோவிலுக்கு போனீர்களே, பெருமாளை சேவித்தீர்களா என்றுதான் எல்லோரும் கேட்பார்கள். உங்களுக்கு மட்டும் எப்படித்தான் பிரசாதம் ஞாபகம் வருகிறதோ? அப்பா, சித்தப்பா, எல்லோரும் சேர்ந்து நில்லுங்கள், சேவிக்கிறேன். நானும் சேவித்துக் கொள்கிறேன். தாராளமாக. பெரியோர்களை சேவிப்பது என்றும் சிறப்புதான். வா. என்றும் இப்படி ஒற்றுமையுடன் இருப்பீர்களாக. தீர்காயுசோடு இருங்கள். எழுந்திரியுங்கள். ராமானுஜா, எங்கள் பிறந்த நாள் பரிசு. சோமியாஜிகளே, அந்த தட்டை இப்படி கொடுங்கள். ராமானுஜா, இதையும் பெற்றுக்கொள். இது எங்கள் பிறந்த நாள் பரிசு. இந்தா கோவிந்தா, இதில் ஒன்றை எடுத்துக்கொள். எனக்கு எதற்கண்ணா? எனக்கா இன்று பிறந்த நாள்? பிறந்த நாள் எனக்குத்தான், ஆனால் ஒரு மனிதனுக்கு இரண்டதற்கு? நீ இதை வைத்துக்கொள். இப்போதுதானே நாம் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அப்பா வாழ்த்தினார். இது அதற்கு அடையாளம். பெற்றுக்கொள். சரி, இருவரும் சென்று புது வேஷ்டியையும் உத்திரியத்தையும் அணிந்து வாருங்கள். சரி அப்பா. வா கோவிந்தா. காந்திமதி, நீ மற்ற ஏற்பாடுகளை கவனி. சரி சுவாமி. பெரிய பிராட்டி, வா. சோமியாஜிகளே, இன்னும் 2 மாதங்களில் கோவிந்தனுக்கும் பிறந்த நாள் வருகிறது. நீங்கள் எல்லோரும் அன்று மதுரமங்கலத்திற்கு வந்துவிட வேண்டும். அதற்கென்ன, பேஷாக முதல் நாளே வந்து விடுகிறோம். முதல் நாளா? ஏன், பிறந்த நாள் அன்று வந்தால் போதுமே என்கிறீரா? நீங்கள் வேறு. 2 நாட்கள் முன்னதாகவே எழுந்தருளும் என்கிறேன். சரி, நானும் ராமானுஜனும் ஒரு விருந்தாளிக்காக காத்துக் கொண்டிருக்க போகிறோம். நீங்கள் பசி தாங்க மாட்டீர்கள். நீங்கள் முதலிலேயே அமுது செய்து விடுங்கள். இல்லை இல்லை, நான் மட்டும் தனியே அமுது செய்வது முறையாகாது. அது இருக்கட்டும். யார் அந்த விருந்தாளி? திருக்கட்சி நம்பிகள். காஞ்சிபுரத்தில் கைங்கரியங்களை முடித்துக்கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
பிறந்தநாள் அதுவுமாக நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நான் உள்ளே எல்லாம் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன். இன்று என் பிறந்த நாள் என்பதை விட வேறு ஒரு விசேஷமான நாள். உங்கள் பிறந்த நாளை விடவும் விசேஷமான நாள் இருக்கிறதா என்ன? எனக்கு உங்கள் பிறந்த நாள் தான் விசேஷமான நாள். அது உனக்கு. ஆனால் எனக்கு இன்று திருக்கச்சி நம்பி சுவாமிகள் நம் அகத்தில் உணவருந்த போகிறாரே, இதுதான் என் பிறந்த நாளை விட எனக்கு விசேஷம். ஆமாம், நிச்சயம் இது விசேஷமான நாள்தான். உள்ளே எல்லாம் தயாராக இருக்கிறது. வாருங்கள், அமுது செய்யலாம். கோவிந்தா, என்ன சொல்கிறாய்? அமுது செய்வதா? திருக்கச்சி நம்பிகள் வந்து அமுது செய்த பின்னர்தான் அடியேன் அமுது செய்வதாக இருக்கிறேன். அவருக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அவர் காஞ்சியம்பதி சென்றிருப்பாரே. அவர் தன் கைங்கரியங்களை முடித்துக் கொண்டு வர நேரமாகுமே. அதுவரையில் அமுது செய்யாமலா இருக்கப் போகிறீர்கள்? ஆமாம், அடியேன் பரிமாறி அவர் நன்கு திருப்தியாக அமுது செய்த பின்னர்தான் அடியேன் அமுது செய்ய போகிறேன். ஆம், நீ பசி தாங்க மாட்டாய், நீ போய் அமுது செய். இல்லை அண்ணா, தங்களோடோ அல்லது தங்களுக்கு பிறகோதான் அடியேன் அமுது செய்திருக்கிறேனே ஒழிய தங்களுக்கு முன் அடியேன் அமுது செய்ததில்லை. இன்று தங்களின் பிறந்த நாள், நிச்சயம் தங்களோடுதான் அமுது செய்ய போகிறேன். சரி, உன் விருப்பம். உன்னை நான் வற்புறுத்த விரும்பவில்லை. அண்ணா, திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஒருவேளை இன்று இங்கு வந்து அமுது செய்ய வேண்டும் என்பதை மறந்திருப்பாரோ? நிச்சயம் மறந்திருக்க மாட்டார். அப்படி மறக்கக்கூடியவர் அல்ல அவர். என்னிடம் காஞ்சியம்பதியில் சீக்கிரம் கைங்கரியங்களை முடித்துக்கொண்டு வந்துவிடுகிறேன் என்று பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறார். அண்ணா, அவரை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய செல்வந்தர்! இறைப்பணிக்காக அத்தனையும் துறந்து அந்த வரதனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே. அவரின் நந்தவனம் எங்கே இருக்கிறது? காஞ்சியம்பதி எங்கே இருக்கிறது? நாள் தவறாமல் அவ்வளவு தூரம் நடந்து சென்று பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறாரே. ஒரு சாமானியரால் சாத்தியமாக கூடிய காரியமா இது? சந்தேகம் என்ன? அவரை போன்ற ஒரு உன்னதமான வைஷ்ணவருக்கே இது சாத்தியம். ஒரு சாமானியனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத காரியம் இது. இன்றில்லை, நேற்றில்லை, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அவரின் மன உறுதியும் தன்னடக்கமும் ஒருவருக்கும் எளிதில் வந்துவிடாது. கோவிந்தா, அதோ நம்பிகள் வந்துவிட்டார் பார்.